ஹலோங்க. அவசரத்துக்கு எப்பவும் போல் தக்காளி சட்னி அரைக்காமல் இந்த மாதிரி ஒரு டைம் சட்னி செஞ்சு பாருங்கள். செம்மையாக இருக்குங்க. இது செய்கிறது ரொம்பவே ஈஸிங்க. பேனில் 4 ஸ்பூன் ஆயில், ஒரு பெரிய சைஸ் ஆனியனையும் ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. 5-6 பல் பூண்டையும் போட்டு கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிக்கலாங்க. இது கூட 2 ஸ்பூன் சட்னி கல்லையும், 1/2 டீஸ்பூன் சீரகம், காரத்துக்கு தகுந்த மாதிரி 4-5 வரமிளகாய், கொஞ்சமாக கறிவேப்பிலை, 1/2 ஹேண்ட் அளவு மல்லித்தலை, இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு ஒரு பெரிய சைஸ் தக்காளியையும் ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்து சட்னிக்கு தேவையான அளவு உப்பு போட்டு தக்காளி மேஷ் ஆகி வர்ற வரைக்கும் வதக்கிக்கலாங்க. இதை 5 மினிட்ஸுக்கு ஆற விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் அப்படியே போட்டு தண்ணி விடாமல் அரைச்சி எடுத்துக்கலாங்க. உப்பு பத்தலைன்னா லைட்டாக சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதாங்க. இது இட்லி, தோசை, சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள்.